ஓம் சாந்தி. இந்த பயிற்சிய மீண்டும் மீண்டும் பல முறை செய்யுங்க. எத்தனை முறை? பல முறை திரும்ப திரும்ப செய்யுங்க. இப்படி மீண்டும் மீண்டும் செய்யும் போது மூளையின் நரம்பியல் இணைப்புகளை மாற்றி அமைக்க முடியும். மூளை மறுசீரமைப்பு. இன்னைக்கு நம்ம மூளை மறுசீரமைப்பு, பிரெயின் ரீவயரிங் பத்தி பேச போறோம். திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் சக்தி. மந்திரங்கள்ல சக்தி எப்படி வந்தது? திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லும் போதுதான் அது சக்தியாக மாறுது. சிந்தனைகளை திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது அதை செயல்ல கொண்டு வர முடியும். எண்ணங்களை மீண்டும் மீண்டும் மனதில கொண்டு வந்தா அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் பயிற்சியை செய்துட்டே இருப்பாங்க. பெரிய சங்கீத வித்வான் கிட்ட நீங்க இவ்வளவு பயிற்சி ஏன் பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்வாரு? ஒருவேளை நான் 3 நாள் பயிற்சி செய்யலைன்னா, அபியாசம் செய்யலைன்னா ரசிகர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, குரு மாஸ்டர் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு வரலன்னு. ஒருவேளை நான் 1 நாள் பயிற்சி செய்யலைன்னா சங்கீத மேதைகள், ஸ்பெஷலிஸ்ட், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் இன்னைக்கு குறைவாதான் பயிற்சி பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுவே 1 மணி நேரம் பயிற்சி செய்யலைன்னா என்னோட சிஷ்யர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவே என் மனசுக்கு என்ன தோணும்னா, நான் நிரந்தரமா பயிற்சி செய்யணும்னு தோணும். ஒரு நொடி பயிற்சியை நான் விட்டாலும் ஒரு விதமான வெறுமை தோணுது. தொடர்ந்து பயிற்சி, நிரந்தர பயிற்சியில சக்தி இருக்கு. திரும்ப திரும்ப செய்யறதுல சக்தி இருக்கு. முன்னாடி பிரான்ஸ்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. அவரு 1000 கணக்கான நோயாளிகளை மருந்து இல்லாம சரி பண்ணினாரு. சங்கல்பம் கொடுத்தாரு, இதை மட்டும் நினைங்க, நான் ஆரோக்கியமா ஆயிட்டே இருக்கேன், நான் நோயிலிருந்து விடுபட்டுட்டு இருக்கேன், நான் நல்லாயிட்டு இருக்கேன், இந்த எண்ணங்களை மட்டும் திரும்ப திரும்ப நினைங்க, இரவு பகலா நினைச்சிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாரு. எந்த நோயாளியும் மருந்துகள்னால குறைவாகவும் தன்னுடைய எண்ணங்கள்னால அதான் அதிகமா சரியாகிறாங்க. டாக்டர் மருந்து கொடுக்கறாரு, ஒரு நாளைக்கு 3 வேளை எடுத்துக்கோங்கன்னு. நோயாளி 3 வேளை மருந்து எடுக்கும் போது என்ன யோசிப்பாரு? நான் சரியாயிடுவேன். இந்த நம்பிக்கையோடு எடுக்கிறாங்க, நான் சரியாயிடுவேன். திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க. எந்த அளவு அதிகமா மீண்டும் மீண்டும் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிரபாவம் ஏற்படும். விளம்பரம் அதிகமா ஆகணும். ஒரு முறை கேன்சர் செல்லும் கொரோனா வைரஸும் ஒன்னா பார்க்ல உட்கார்ந்து இருந்தாங்களாம். கேன்சர் செல் கேட்டதான், நான் எவ்வளவு பலசாலியா இருக்கேன், உனக்கு முன்னாடி இருந்து இருக்கேன், நீ என்னை விட பவர்ஃபுல்லா எப்படியான? நான் எப்போல இருந்து எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கேன், நீ என்னை விட பின்னாடி தானே வந்த, இவ்வளவு குறைந்த நேரத்துல எவ்வளவு பேரை கொன்னு இருக்க. அதுக்கு கொரோனா சொல்லிச்சான், உனக்கு விளம்பரம் கம்மி, உன்னை பத்தி விளம்பரம் எவ்வளவு ஆகணுமோ அவ்வளவா ஆகல. அப்ப இதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன? திரும்ப திரும்ப சொல்றது, நினைக்கிறது. எல்லா இடத்துலயும் அதே விஷயம், ஒவ்வொரு டிவி சேனல், ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் பார்க்கும்போது அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்களே. ஒரு புது மருந்து வருதுன்னா அது 2-3 வருஷத்துக்கு நல்லா வேலை செய்யும், அப்புறமா குறைஞ்சிடும். சில புத்திசாலின்னு நினைக்கிற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மருந்தை ஏத்துக்க மாட்டாங்க, டாக்டர் சொல்றத கேட்க மாட்டாங்க. அதை பார்த்து மக்களுடைய நம்பிக்கையும் குறைஞ்சிடுது. இல்லைன்னா ஒரு புது மெடிசன் வருதுன்னா அதுவும் எல்லா இடத்துலயும் விளம்பரம் செய்துட்டாங்கன்னா மக்களுக்கு ஒரே அடியா நம்பிக்கை வந்துடுது. இங்கிலீஷ் இதுக்கு பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பொய்யான மருந்து. மருந்து பொய்யானது, ஆனா அதுவும் வேலை செய்யும். 50 நோயாளிகளை எடுத்து 2 குழுவா பிரிச்சு 25 பேருக்கு தண்ணி கொடுத்தாங்க, 25 பேருக்கு மருந்து கொடுத்தாங்க. நோயாளிகளுக்கு இது தெரியாது, நமக்கு தண்ணி கொடுக்கறாங்களா மருந்து கொடுக்கறாங்களான்னு. ஆனா 2 குழுவும் ஒரே மாதிரி தான் குணமானாங்க. எந்த நம்பிக்கையில? உள்ளுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க, நான் குணமாகிறேன், ஆயிட்டே இருக்கேன், நான் சரியாயிட்டு இருக்கேன். இந்த விஷயங்களை மந்திரம் ஆக்கிட்டாங்க. இதனாலதான் மந்திரத்துல சக்தி இருக்கு. ஆனா உண்மையா மந்திரத்துல சக்தி இல்ல, அதை திரும்ப திரும்ப சொல்றதுனாலதான் சக்தி வருது. மந்திரத்தினால எண்ணங்களை நிஜமாக்குது. அப்போ நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னவங்க தான். இவ்வளவு காலமா எந்தெந்த பழக்கங்கள், நம்பிக்கைகள் உருவானதோ அது எல்லாமே மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப நினைச்சது, சொன்னதுனால ஸ்ட்ராங் ஆயிடுச்சு.
கெட்ட பழக்கங்களும் ரிப்பீட் பண்ணதுனால ஸ்ட்ராங் ஆகுது. பழக்க வழக்கங்கள் எப்படி ஆகுது? திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யறதுனால. நல்லதும் சரி கெட்டதும் சரி எதனால உருவாகுது? திரும்ப திரும்ப செய்யறதுனால, அப்ளை பண்ணறதுனால. இந்த ரெப்பிட்டேஷனை நம்ம ஞான யோகத்துல பிரயோகம் செய்ய முடியும். புது சம்ஸ்காரங்களை, புது பழக்கங்களை உருவாக்க முடியும். நமது லட்சியம் என்ன? நம்ம என்ன செய்யறோம்? யாருக்காவது ஏதாவது பழக்கத்தை விடணும்னா அவங்க சங்கல்பம் பண்றாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க, விரதம் எடுக்கிறாங்க, நான் இந்த பழக்கத்தை விட்டுடுறேன் அப்படின்னு. ஆனா அதுல வெற்றி அடைய முடியறது இல்ல. ஏன்னா முயற்சியும் நிறைய பண்றாங்க, ஆனா வெற்றி அடைய முடியல. நம்பிக்கையும் இருக்கு. பகவான் சொல்லி இருக்காரு, கோபத்தை விடுங்க, இன்னையில இருந்து விட்டுடுறேன், கோபமே படமாட்டேன். பாபா ரூம்ல போய் ப்ராமிஸ் பண்றோம், ஆனா அன்னைக்கு சாயந்தரமே கோபப்படுறோம். அன்னைக்குதான் அதிகமா கோபப்படுறோம். ஏன்? கோபப்படக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னோம், ஆனா தவறான முறையில ரிப்பீட் பண்ணோம். நமக்கு கெட்டதை விடணுங்கிறத விட நல்லதை கொண்டு வரணும். காம விகாரத்தை விடணும், காம விகாரத்துல போக மாட்டேன் அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா பவித்திரமாக ஆயிட்டு இருக்கேன். அப்ப இது தானாகவே போயிடும். புது பழக்கங்களை உருவாக்கும் போது பழையது தானாகவே போயிடுது. இருள் கூட எதுவரை போராடணும்? வாள் எடுத்துட்டு போயிட்டு சண்டை போட முடியுமா? எத்தனை வருஷம் போராடணும்? அதெல்லாம் வேலைக்காகாது. பிரகாசத்தை கொண்டு வரணும். அது போல புது நல்ல பழக்கங்களை கொண்டு வாங்க. புது புக்கு வந்திருக்கு, அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதுல சொல்லி இருக்கு, சின்ன சின்ன புது பழக்கங்களை கொண்டு வாங்க. எப்படி இருக்கணும் அந்த புது பழக்கம்? திருப்தி தர மாதிரி, கவரக்கூடியதா. அப்ப பழையது தானாகவே போயிடும். யாருக்காவது பீடி சிகரெட் இதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி விடுவாங்க? பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு பதிலா வேற ஏதாவது எடுக்கணும். அதே மாதிரி சுகர் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கரும்பு சக்கரை அந்த மாதிரி வேற பொருள் கொடுக்கணும். அதுக்கு அடிமை ஆயிட்டோம். அப்ப வேற தேடணும். பேரிச்சம்பழம், காய்ந்த திராட்சை, இப்படி திடீர்னு சுத்தமா விட முடியாது. மாற்று பொருள் கொடுக்கணும். யாராவது பெரிய தபஸ்வி இருந்தா அவங்க விடலாம். ஒரு சங்கல்பம் செய்தாங்க, விட்டுட்டாங்க, அப்படியும் நடக்கும். புது தாரணைகள் நம்ம பண்ண போறோம்னா அது ரொம்ப திருப்திகரமா இருக்கணும், அட்ராக்டிவா, கவர்ச்சிகரமா இருக்கணும். அப்போ பழசு தன்னைத்தானே போயிடும். முழுமையா புரிஞ்சுட்டோம்னா முழுமையா விடுதலை கிடைக்கும். புரிதலை அதிகப்படுத்துங்க. கோபம் அப்படிங்கறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, தானாகவே விடுதலை ஆயிடுவீங்க. ஒவ்வொரு பொருள்லையும் புரிதலை அதிகரிக்கும் போதுதான் என்ன விடணும்னு தெரியும். ஞானிகள் எப்பவும் தியாகம் பண்ண மாட்டாங்க. அவங்க பொருள்கள்ல இருக்கிற வீணானதை புரிஞ்சுக்குவாங்க. அப்ப தானாகவே போயிடும். நல்லது. ஓம் சாந்தி.